ஜெய் ஷாய்ராம். தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது நிறைய மூலிகைகள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. ஆனால் அத்தனை மூலிகைகளுக்கும் பல வகை தன்மைகள் உண்டு. இது எந்த வகையிலன்னா, ஒன்று உடல் சார்ந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது, மேல் பூச்சாக எடுத்துக்கக்கூடியது, தாயத்தாக பயன்படுத்தக்கூடியது, பூஜையாக பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக சில பூஜைகளை பண்ணக்கூடிய அபூர்வமான மூலிகைகளும் இருக்குது. அதுக்கு பேர் சஞ்சீவனின்னு பேர். இப்படி பல விஷயங்கள். ஆனால் அத்தனை விஷயங்களும் எங்கே இருந்து வருதுன்னா, ஒவ்வொரு லோகத்திலிருந்து வருது. இது அத்தனையும் படைச்சது யாருன்னா சாகம்பரி என்னக்கூடிய தேவி தான். அத்தனை விதமான தாவரங்களையும் பிரபஞ்சத்தில் இங்கே கொடுத்தது சாகம்பரி தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சோற்று கற்றாழை, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோற்று கற்றாழைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சோற்று கற்றாழையினுடைய தன்மை, இது பெண்கள் உள்ளுக்கு சாப்பிடும்போது, அதை ஜூஸாக எடுத்துக்கும் போது அளப்பரிய ஒரு தன்மை, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கக்கூடியது, பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சில தீர்வை கொடுக்கக்கூடியது இப்படி. ஆனால் அதையும் மீறி ஒரு ஆச்சரியம், ஆனால் அதிசயமான ஒரு உண்மை என்னன்னா, இந்த சோற்று கற்றாழை அன்னபூரணியினுடைய லோகத்திலிருந்து வந்தது. இது ஆதாரபூர்வமானது. இந்த அன்னபூரணியின் லோகத்திலிருந்து இந்த சோற்று கற்றாழை நம்மளுடைய பூலோகத்துக்கு வருது. இது பூலோகத்துக்கு வந்ததுக்கு காரணம், அதாவது சித்தர்கள் முறையில் எல்லா மூலிகைகளும் பயன் கொடுக்கக்கூடியதே. அது வேர்லேருந்து, தண்டுலேருந்து, பட்டையிலேருந்து எல்லாமே. அப்படின்ற பட்சத்தில் ஏன் இதற்கு சோற்று கற்றாழை அப்படின்னும் போது, அதன் உள்பகுதியை நம்ம சாதம் தான் சொல்கிறோம், அது சோறுன்னு தான் சொல்கிறோம். அன்னபூர்ணியின் லோகத்திலிருந்து வந்ததனால் மட்டுமே இதற்கு சோற்று கற்றாழை என்ற திருநாமம் வந்தது. இந்த சோற்று கற்றாழையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்னபூரணியினுடைய வழிபாடு நம்ம இல்லத்தில் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, முதல் ஒரு மனிதன் எதற்காக சம்பாதிக்கிறான்னா உணவுக்காக. அதுக்கப்புறம் தான் மனத்தை காக்க ஆடையே போகிறோம். பசி வந்தால் பத்தம் பறந்து போயிடும். அந்த அளவுக்கு உள்ளது தான் அந்த உணவினுடைய முக்கியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு வகையில் இந்த சோற்று கற்றாழை அப்படிங்கிறதனுடைய அந்த சாதத்தை எடுத்து அதை என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அதை நன்றாக காய்ச்ச வேண்டும். காய்ச்சின அந்த தைலத்தை எடுத்து அன்னபூரணைக்கு ஒரு நாள் தவறாமல் பார்த்தீங்கன்னா தீபம் போடணும். இந்த தீபத்தை எப்படின்னா, அன்னபூர்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னபூர்ணி சிலையை ஒரு கிண்ணத்தில் அரிசியை வைத்து அதில் கொஞ்சம் நாணயத்தை வைத்து அன்னபூர்ணி அந்த கரணையோட இருக்கிற மாதிரி உள்ள சிலையை அதில் வச்சுருவாங்க. ஆனால் அன்னபூர்ணைக்கு உகந்தது அப்படின்னும் போது பிரம்மதானியம். இந்த பிரம்மதானியம் அப்படின்னக்கூடியது நெல். இந்த நெல்லாகப்பட்டது உயிர் கொண்டது. அது திருப்பி திருப்பி பல உயிர்களை கொண்டு வரக்கூடியது. ஒரு நெல் பல நெல்களை கொண்டு வந்து அதன் மூலமாக நமக்கு உணவு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நெல்லின் மீது அந்த அன்னபூர்ணியை வைத்து ஐம்பொன் காயின், அதாவது சில்வர் காயினை வைக்கக்கூடாது. ஐம்பொன் காயினை ஒரு 3 காயின், இல்லை வெள்ளி இல்லை தங்கம், ஏதாவது ஒரு 3 காயினை வைத்து நான் சொன்ன முறையில் அவலோகத்திலிருந்து வந்த அந்த சோற்று கற்றாழையினுடைய சோறை எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நீங்கள் தொடர்ந்து தீபம் போட்டு வரீங்கன்னா, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகார முறை. அவங்க இதை குடிசையில் இருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறாங்க, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு படத்துக்கு முன்னாடியாவது இந்த தீபத்தை போட்டு வந்தீங்கன்னா அன்னத்திற்கு குறை இருக்காது. அன்னபூரணின் அருளாசை அந்த இல்லத்தில் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தைலத்தை போடக்கூடிய அந்த இல்லத்தில் அவர்கள் குடும்பம் மட்டும் வறுமையிலிருந்து மீள்றதோடு மட்டும் இல்லாமல் 10 பேருக்கு உணவளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். காரணம் எதனாலன்னா, அன்னபூரணின் அருளாசை பெற்ற ஒரு இது எதுன்னா இந்த சோற்று கற்றாழை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லத்தில் வாசலில் சோற்று கற்றாழையை வச்சுருக்குறோம் அப்படின்னா, இல்லை வீட்டில் தலைகீழ தொங்க போடுறோம் அப்படின்னா,
கண்டிப்பாக திருஷ்டி தோஷங்கள் அந்த இல்லத்தில் இருக்காது. காரணம் எதனால் அப்படின்னா, எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான் சோற்று கற்றாழையினுடைய வேலை. எந்த ஒரு செடியாக இருந்தாலும் தலைகீழ குப்புறப்பட்டால் வளராது. ஆனால் சோற்று கற்றாழை தலைகீழ கட்டிப்பட்டாலும் வளரும், தண்ணி இல்லாமல் வளரும். காரணம் எதனாலன்னா, அதனுடைய எனர்ஜி ஆகப்பட்டது அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது, அன்னபூர்ணியின் அருளாசை பெற்றது. இந்த அபூர்வமான இந்த முறையை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வறுமையிலிருந்து வெளியே வாங்க, பலப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாய்ராம்.